ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன சைஸ் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு தண்ணியை நல்லா கையில் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 2 சைஸ் மீடியம் பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது கூடவே புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3ஐயும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மசாலா 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா மீன் மேக்கர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மீன் மேக்கர் வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துடலாம். முன்னாடியே அதிகமான உப்பு சேர்க்க வேணாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.